40 பிள்ளை சேர்ந்தா ஒரு காலேஜ் நடத்த முடியுமா? அப்போ நான் 400 பிள்ளை சேர்த்தானே ஒரு யூனிட் பேட்ச் நடத்த முடியும். 400 பிள்ளைங்க நான் ஒரு 10 பிள்ளையை செலக்ட் பண்ணி காட்டிட்டு ஃப்ரேம் போட்டு பேனர் போட்டுருவேன். நீங்கள் உடனே மயங்கிடுவீங்க. அவ்வளோதான். அவனை மாதிரி நம்ம எல்லாம் நினைக்கிறது வேற. ஆனால் அவன் எப்படி ஆனாலும் நம்ம பார்க்கவே இல்லையே. அவனை மாதிரிலாம் நம்ம ஆயிடலாம்னு நினைக்கிறது வேற. ஆனால் அவன் என்ன மாதிரிலாம் படித்தான், என்ன எக்ஸ்ட்ரா எடுத்தான், என்ன அவனுக்கு தனியாக டிப்ஸ் கிடைச்சது, அவன் எதை ஃபாலோ பண்ணான், நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே. அப்புறம் எப்படி நம்ம அவனை மாதிரி ஆக முடியும்? நீங்கள் எஜுகேஷன் வியாபாரம் ஒரு பேட்ச், அதில் நீங்கள் யூனிஃபார்ம் லீடர், ஹோம்ஒர்க் லீடர், யூனிஃபார்ம் வாமிட்டிங், எக்ஸாம் பேட்டர்ன், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. கோல்டு மெடல்ஸ் மாதிரி 9.9 ரேங்கிங்கே கொடுப்பாங்க. அதை வச்சுலாம் எங்கேயும் போய் அப்ளிகேஷன் போட்டு வேலை கெட்டுட்டு உட்காந்துருக்காங்க. வேஸ்ட் ஆஃப் டைமிங். நம்ம சைக்காலஜி ஆய்வாளர், கவுன்சிலிங் மாஸ்டர் திட்டி கழுவி ஊற்றி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இதை விட எவனும் படுத்த முடியாது. அந்த மாதிரி படுத்துவேன். பிஇ ஒன்றுமே இல்லை. சரி, பிஇனா என்ன? தமிழாக்கம். சுய சிந்தனை செயல் பொறியாளர். சுய சிந்தனை செயல் பொறியாளர். நம்மளா +2 கூட கொஞ்சம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி படித்தோம். இங்கே படிக்கவே இல்லையே. ஒன்றுமே கிடையாது சார். பண்ணவே மாட்டாங்க. நான் எழுதி தரேன். பண்ணவே மாட்டாங்க. அவங்க பண்ண விட மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. நீங்களும் பண்ண மாட்டீங்க. நீ ஒரு பிள்ளை கட்டாங்க எனக்கு. இப்போ உன்ன மாதிரி நான் 10 லட்சம் பிள்ளைங்க ஏதோ ஒன்று கொடுப்போம், ஒன்று பாஸ் பண்ண வச்சு அனுப்பிச்சிடுவான் வெளியே. அது பத்துமா? அதை வச்சு நான் எங்கே போய் நிற்கிறது? அண்ணாச்சி கம்பெனிலையா? அண்ணாச்சி கம்பெனி என்னது? சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு பேர் இப்போ அண்ணாச்சி கம்பெனி. வதவதையாக உள்ள போகிறாங்க, வதவதையாக வெளியே வராங்க. எதுக்கு போகிறேன் எதுக்கு வரேன்னு தெரியல. இதில் வேறு அவன் வேறு பாதி பேர் கழுத்துப்படி வெளியே தள்ளுறான். எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு வேணாங்கிற மாதிரி அனுப்பி விட்றான். எதுக்கு தேவையில்ல ஆசையை வளர்க்குறது? நீ என்ன வேணாம் படி, எவ்வளோ வேணாம் படி, எத்தனை வேணாம் படி, இதெல்லாம் படி, ஒன்றும் வேலை கிடையாது. என்ன படித்தா நீ பர்மனெண்ட்டாக வேலைக்கு போகலாம். தெரியலையா? டெல்லின்னு சொல்லுங்க, டெல்லின்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. நீ பிஇ போறீல, ஃபஸ்ட் இயர் படிக்கிறீல, ஃபஸ்ட் இயர் ஜாலியாக என்ஜாய் பண்ணு. அப்பாச்சின்னு சொல்கிறேன். ஹேமா காலனி கீழ் எல்லாம் ஒரு எல்லாம் கதையடி எல்லாம் என்ஜாய் பண்ணு. ஆனால் அது வேற, அது காலேஜ் லைஃபு. ஆனால் இங்கே டேலண்ட் லைஃப்னு ஒன்று இருக்குது. இங்கே டேலண்ட் லைஃப்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு யூனிட்டில் நான் சிக்னேச்சர் ஆகணும். அடுத்த செகண்ட் செமஸ்டர் ஒரு யூனிட் 2 யூனிட்டில், தேர்ட் செமஸ்டர் 4 யூனிட்டில், ஃபோர்த் செமஸ்டர் 4 யூனிட்டில், ஃபிஃப்த் செமஸ்டர் 4 யூனிட்டில், சிக்ஸ்த் செமஸ்டர் 4 யூனிட்டில், செவன்த் செமஸ்டர் 3 யூனிட்டில், 8th செமஸ்டர் 1 யூனிட்டில். இந்த 16 யூனிட் தான் நீ 20 யூனிட் தான் நீ லைஃப்பில் டெக்னிக்கலாக வரப்போற. அதுக்கு என்ன படிக்கணும்னா கேட் எக்ஸாமினேஷன் ஃபாலோ பண்ணினா நீ கவர்மெண்ட் சென்டருக்குள்ள பிஇ மேலே உள்ள போகலாம். இல்லைன்னா சர்டிஃபிகேட்டை கொண்டு கொடுத்து வச்சுக்கேன். நாங்கள் உங்கள் பிஇ சர்டிஃபிகேட் படிக்க தம்பி. உங்கள் பாடி லாங்குவேஜ் இல்லைங்க. நான் முதல்ல கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் தான் எதிர்பார்ப்பேன். உன்னோட ரெஸ்யூம்லாம் சரி பண்ணி கொண்டு போய் அப்ளிகேஷன் போடு. வாங்கி இது பார்த்துட்டு வேறு ஒன்றும் இல்லையா தம்பி? வேறு பேப்பர் இல்லையா? ரைட்டு. மாணிக்கம் வாங்கிட்டீங்களா? வாடா. பட பேப்பர் இது பின்னாடி 6-7 பேப்பர் இருக்கு. அது ஒன்று கூட நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களே. நீ இல்லைக்கண்ணா, எல்லாரும் அப்படிதான். வாங்கிட்டு வரல, வாங்கிட்டு வரல. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பிஇ நல்ல படிப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை மொக்கையாக்கணும் இந்த காலேஜில் இருக்கிற ஆளுங்க. நீங்கள் அதை நம்பி உட்காந்துட்டு இருக்கீங்க, கனவு கட்டுட்டு இருக்கீங்க. அது ஒரு வேல்யூ, அதோட கரண்ட், அதோடைய பேக்ரவுண்டு, அது என்ன நீ இப்போ நோக்கி போகிற, அது எல்லாம் நீ பண்ணால் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணும், எதை நீ பார்க்கணும். இதெல்லாம் தெரியாமே நிறைய பேர் உள்ளே போயிட்டு வந்தால் போதுமா? அதுதான் போகிறோம் நம்ம காலேஜில். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அதே மாதிரி தானே வரீங்க. ஏன் வெளியே வரும்போது விஐபி வரல? நீங்கள் சப்ஜெக்டே நான் உங்களுக்கு வாமிட்டிங் தாங்கண்ணா. நீங்கள் டெக்னிக்கலாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் படிக்க புதுசாக திரும்ப தெரிய மாதிரி இருக்கும். ஆனால் அதிக ரிலேட்டிவ் நீ அவுட் சைட் லீட் பண்ணிப்பாரு. நீ படிச்சு அடைச்சா இதே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இதை விட பயங்கரமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் நெட்டில் பார்க்குறீங்களே, நெட்டில் நான் தான் அந்த குப்பையும் போடுறேன். எங்கிட்ட போகிறதுக்கு குப்பை போகிறதுக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்க. நீ அந்த குப்பையை பார்த்தோன்னே உனக்கு எல்லாம் தெரிய மாதிரி ஃபீலிங்கில் வெளியே வந்துடுறேன். ஆனால் அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீ பார்க்க நெட்டில் 1 கோடி பேர் அதே பார்த்துட்டு இருக்கான். இதை விட எக்ஸ்ட்ரா எவன் பார்த்தோன்னா அவன் தான் டேலண்ட். ஏதாவது கொஞ்சமாக புரியுதா பேசுறது? புரியுதா? மற்றவங்களோட எக்ஸ்ட்ரா நாலேஜ் நீங்கள் வாங்க லீட் பண்ணுங்க. எவனும் தரமாட்டான், எவனும் சொல்ல மாட்டான், எவனும் ஏற்றிட மாட்டான், எவனும் கை கொடுக்கவும் மாட்டான். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. எல்லாமே உங்களோட கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இதிலெல்லாம் உங்களை ஏற்றி விட எவனுமே ஆள் கிடையாது. டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் வாழ்ந்த காலம் வேறு, உங்களால் சூழ்நிலைகள் வேறு. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நிறைய டைம் இருக்குது. ஆனால் அவங்க அதை இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. அதனால் அதை பிடிக்க முடியல. அப்புறம் நேற்று என்ன பண்ணீங்க? சாத்தான் தூங்கினா சார். அப்படியா? அந்த நேற்று சும்மா இருந்தீங்க, அந்த ஒரு நாள் இன்னைக்கு கொண்டு வர முடியும் உங்களால்? முடியாது. ஒரு செகண்ட் கொண்டு வர முடியாது சார்.
அப்போ நான் எவ்வளோ நேரத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு செகண்டில் தான் உயிர் போகிறதும் ஒரு செகண்டில் தான் வாழ்கிறதுமே. அந்த ஒவ்வொரு செகண்டும் நான் உருவாக்கிட்டே இருக்கிறேன். அதை உருவாக்க தெரியலன்னா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு அர்த்தம். என்னால் அது முடியும், எதோ செய்யணும், எதோ சாதிக்கணும், நானும் இந்த சிக்னேச்சர் ஆகணும், என்னையும் உலகம் பார்க்கணும். உலகம் ஒன்றை பார்த்தோம், ஆனால் தனியாக உன்னை பார்க்கணும். அப்படி பார்க்கணுன்னா நீ தேட வச்சு தான் உன்னை பார்க்க வைக்கும். இந்த படிப்பு தான் அது ஒரு பிளாட்ஃபார்ம், ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா தேடுறது தான் உன்னோட பிளாட்ஃபார்ம். நீ இதை மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா வெறும் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ நீ உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா நான் சொல்கிற அசைன்மெண்ட் பண்ணல, நீ வெறும் +2 தான். நீ எவ்வளோ படித்தாலும், நீ பிஇ முடிச்சு எம்இ எல்லாம் படித்தாலும் அங்கே ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறத ஒன்று பண்ணிங்கன்னா நீ யாரும் உனக்கு தெரியும். நான் சொன்னேன் 20 சப்ஜெக்ட்டு, ஃபஸ்ட்டில் 1 2 3 4 5ன்னு இவ்வளோத்தையும் சேர்ந்த கேட்டுன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுனீங்கன்னா கவர்மெண்ட் சர்க்கிள் அப்ளிகேஷன் போடும்போது இந்த சர்டிஃபிகேட்டோட கூட 2 ரெஸ்யூம் பேப்பரும் 2 எக்ஸ்ட்ரா பேப்பரும் வச்சு விட்டு அனுப்பிச்சுன்னா அந்த கேட் சர்டிஃபிகேட் தான் உன்னை இன்டர்வியூ வரான்னு கூப்பிடுவான். இந்த பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி வாரம் போட்டுருவான். 135 மார்க் எடுக்கணும், ரொம்ப கஷ்டம். நீ நினைக்கிற மாதிரி மொத்த புக்கெல்லாம் படித்து உள்ள போய் ஏமாந்துடாத. ஒவ்வொரு யூனிட் ஆஃப் சாப்டருக்கும் 5 புக்கு 4 புக்கு படிக்கணும். அப்படி படித்தா தான் கேட் எக்ஸாமினேஷன். கவர்மெண்ட் சர்க்கிளில் நிரந்தர பர்மனெண்ட் வேலை 3-4 லட்ச ரூபா சம்பளம் அந்த மாதிரி வேலை வேணுமா? இல்லை அண்ணாச்சி கம்பெனியில் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு 2 வருஷம் 3 வருஷம் வச்சு தூக்கி போட்டுவான். அப்புறம் அடுத்த அப்புறம் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிச்சுருவாங்க. அப்புறம் பொண்டாட்டி வேலைக்கு போவா, நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஃபியூச்சர் அப்படி தான் ஆகிட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அது 2 லட்சம் சம்பாதிக்குது, நீ 50,000 சம்பாதிக்கிற. பாப்பா நான் வீடை பார்த்துக்கிறேன், நீ வீடை பார்த்துக்க, நான் வேலைக்கு போகிறேன்ட்டுருவா. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லைஃப் மாறுது, இப்போ ட்ராக்கே மாறுது. இந்த இடைப்பட்ட 5-6 வருட காலத்தில் 18க்கு அப்புறம் நிறைய ட்ராக் மாறி. எனக்கு தெரிஞ்சு 50% பசங்க வீட்டில் ஹாப்பியாக நிம்மதியாக எல்லா வேலையும் செஞ்சு ஜாலியாக இருக்கிறாங்க. போய் கஷ்டம் சம்பாதிக்கலாம். 50,000 1 லட்சம்லாம் கிடையாது, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு லைஃப் மாறிடுச்சு. நீ அந்த லைஃப்புக்கு நான் போகிறது வேணான்னு நான் சொல்ல, அது நம்ம வீடு தான். ஆனால் நம்மளா ராஜா வந்து இன்னும் ராஜாவாக இருக்கலாம்ல. நீ வேலைக்கு போனீங்கன்னு நினைக்கிறேன், ஏன் நீ ஓனராகி நீ ஒரு 10 பேருக்கு வேலை தர மாட்டேற? உன் 10 பேர் உன் வீட்டில் வேலை செய்யும்போது அந்த 10 பேர் வீட்டில் 50 பேர் சாப்பிட்றாங்களே, அது மாதிரி நீ 50 பேர் உருவாக்கலாமே. ஏன் அந்த இண்டஸ்ட்ரி லெவலில் ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் படிக்க மாட்டீங்க? வேலை நம்மளுக்கு முதல்ல கிடைக்கிட்டு அப்புறமாட்டி பார்க்கலாங்கய்யா. வேலை கிடைக்குங்களோட வேலை உருவாக்குங்கிற மாதிரி படி வேலை தானாக வரும். பணம் வேணுமா? ஃபினான்ஸ் வேணுமா? உங்கள் அப்பாட்ட இருக்கா? நாலேஜ் தான் இங்கே பணமே கிடையாது. இங்கே நாலேஜ்லாம் பணம் கிடையாது. இதுதான் இந்த சுந்தர பிச்சை கதையை சொல்லிட்டு வரேன்.